24/5/2025 காருண்யா 707க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 8 6 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 4 3 9 சரிங்களா. 3ஆம் நம்பர் பவர் நம்பர் தான் வந்திருக்குது. நம்மளுக்கு 8க்கு பவர் 3 தான் வந்திருக்குது. நம்ம போர்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சி போர்டு 9 டார்கெட் கரெக்டாக கொடுத்துருக்குறோம். இதில் வந்துட்டு 4ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல சரிங்களா. 3ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், சி போர்டுக்கு வந்திருக்குது. இன்றைக்கி எப்படி மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 7 9ன்னு வந்திருந்தாலும் ஓகே, ஒரு டார்கெட் கரெக்ட். இதில் காரணம் 3ஆம் நம்பர் வந்ததுக்கு காரணம் வந்து 32ங்கிற ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. அந்த நம்பரில் வந்து 2 கழித்து 2 மட்டும் எடுத்துட்டாங்க. 49 வர வேண்டிய நம்பர் தான். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், 4 7 9ன்னு தான் வரணும். ஆனால் 32 இந்த நம்பர் வர வேண்டிய நம்பர். அதுக்கு பதிலாக 3 மட்டும் வச்சுட்டு 2 ஒரு வேளை நாளைக்கு இறங்குறதுக்கு பெண்டிங் நம்பராக இருக்கலாம். இல்லைன்னா அடுத்த வாரம் இந்த டேட்டில் ஒரு 2ஆம் நம்பர் இறங்கலாம் சரிங்களா. ஏன்னா சில நேரம் பிரித்து அடிச்சிருவாங்க. அந்த ஒரு நம்பரை எடுத்துகிட்டு ஒரு நம்பர் மிஸ் ஆகிடும். 4 7 9ன்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கணும் சரிங்களா. ஆனால் இல்லைன்னா 3 2 9 அந்த மாதிரியும் வந்திருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 2 இருக்கு இல்லையா, 2 இல்லை 9 வந்திருக்கு. இதில் 4 7 9 4 9 வந்திருக்கு, 7 இல்லை. அதில் 2 இது பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கூட வரும். 3 டிஜிட்டல் இந்த மாதிரி செட் பண்ணி வைக்கும் போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது 3ஆம் நம்பர் ஊடையில் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கணும். 3 டிஜிட்டலில் இந்த மாதிரி பார்க்கும்போது வேறு நம்பர் ஏதாவது வர்ற மாதிரி இருந்துன்னா அதையும் செட் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். சி போர்டு கான்ஃபிடென்ஸாக 9ஆம் நம்பர் வச்சுட்டோம் ஓகேங்களா. இதில் வந்து பவர் மிஸ் ஆகி போச்சு. 8ஆம் நம்பர் வரணும், ஆனால் நம்மளுக்கு வந்தது 3 சரிங்களா. அது பி போர்டில் வந்திருக்கு. 4ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல. நம்ம கொடுத்தது வந்து 2Dயில் 47ன்னு கொடுத்துருக்குறோம் சரிங்களா. 29ன்னு வந்திருக்கணும், 19ன்னு வந்திருக்கணும். ஆனால் அதான் ஒரு நம்பரை இது பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிறது தான். எப்பமாவது இருக்கா, டெய்லி கரெக்டாக அடிக்க மாட்டாங்க இல்லையா. சரி ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல்லைக்கான ஆனில் போடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்பு காருண்யா 707. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. இது கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம் சரிங்களா. 1 மணி டிஆர் 6 மணி டிஆர் 8 மணி டிஆர் 3 மணி கேரளா 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு சரிங்களா. நாளைக்கு ஆள் போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 8 வருது சரிங்களா. நாளைக்கு 8 வரணும். இல்லைனாலும் திரும்பவும் 3ஆம் நம்பர் வர வேண்டியது வரும் சரிங்களா. ஏன்னா அப்படி தான் இருக்குது ஓகேயா. 8 2 இல்லைன்னா 2 கன்ஃபார்மாக வரணும். அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வந்துடணும் சரிங்களா. 8 2 என்னுடைய சைஸ் ஆல் போர்டுக்கு சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 6, 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7, 6க்கு பவர் 1 சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 7, பி போர்டில் 3 அல்லது 8. நாளைக்கு 38ங்கிற மாதிரி நம்பரும் வரலாம். 83 கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரியும் உள்ளே உட்காரலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து 4 9ன்னு வந்திருக்குங்கும்போது நாளைக்கு ஒரு பவர் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கீழே சொல்கிறேன் சரிங்களா. சி போர்டில் 6 4 வரணும். இந்த 2 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம் நாளைக்கு, அந்த மாதிரி தான் சரிங்களா. ஏபிபிசிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 83 72 47 54 17 06 03 87. அதே மாதிரி நாளைக்கும் 49ங்கிற நம்பர் வந்தாலும் வரலாம். வந்தால் பிசியில் வரணும் சரிங்களா. 94 49 அந்த மாதிரி. ஏன்னா 3 டிஜிட்டலில் அந்த மாதிரி வந்திருக்குது. அதனால் நமக்கு சொல்கிறோம், வந்தால் வரலாம். ஏன்னா அது இதில் கொடுக்கல, 72 கொடுத்துருக்குறேன். ஏன்னா 2ஆம் நம்பர் டபுள்ஸாக வரலாம், இல்லை 7 வரணும், இல்லைனா பவர் பண்ணி அடித்தா 2 7ன்னு வரணும் சரிங்களா. ஏன்னா நாளைக்கு அதான், நாளைக்கு ஒரு டபுள்ஸ் கூட வரலாம். 8ஆம் நம்பர் வரலாம், 2ஆம் நம்பர் வரலாம், 0 6. இது மெயின் டார்கெட்டு சரிங்களா. நாளைக்கு ஜோடி சேர்கிற நம்பர் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 47 17 72 17 06 03 03 083 87 837. இதெல்லாம் ஜோடி நம்பர் சரிங்களா. உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா அதை ஜோடி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், பாக்ஸாக போட்டு ஓகேங்களா. 3 டிஜிட் நாளைக்கு டபுள்ஸு மேலே இருக்கிறது மெயின் டார்கெட்டு, கீழே இருக்கிறது வந்தால் வரலாம் சரிங்களா. அது வரலன்னா இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 0 36 546 721 721 வரலாம், 726 வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. 794 தான் சொன்னேன்ல, திரும்பவும் ஒரு 94 49ங்கிற மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா நாளைக்கும்.
அதை சொல்கிறேன். ஏன்னா 794 அடிச்சிருக்கணும். நேற்று 3 வச்சனால திரும்பவும் அது ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 887 நாளைக்கு 8ஆம் நம்பர் டபுள்ஸாக கூட வரலாம். நான் 2ஆம் நம்பர் கொடுக்கல, இருந்தாலும் வாய்ப்பு உண்டு நாளைக்கு. சரிங்களா? 714, 738, 574 இது என்னுடைய 3 டிஜிட்டல் பாக்ஸ். சரிங்களா? 3 டிஜிட்டல் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணிப்புலையும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நேற்றுக்கு கொஞ்சம் மிஸ், அவ்வளோதான். அது எல்லா நாளும் அப்படி போகாது. சரிங்களா? நாளைக்கு கான்ஃபிடென்ஸாக வரலாம். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் வந்தாச்சுன்னா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த சரௌண்டிங் தான். சரிங்களா? இந்த இடம் தான் நம்மளுக்கு பர்டிகுலராக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கணிப்பில் எப்படி வருது, நான் எப்படி கொடுத்துருக்கேன், ரெண்டையும் கலந்து வைங்க. சரிங்களா? அப்போ தான் வின்னிங் வரும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.